ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்ச ஒரு ரெசிபி. ஸோ பாகிஸ்தான் கராஹி மட்டன் ரைஸ், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியூஷன் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம பாகிஸ்தான் ஸ்டைலில் ஒரு மட்டன் ரைஸ் பண்ணலாம். இதை கைண்ட் ஆஃப் புலாவ்னு சொல்லலாம், கைண்ட் ஆஃப் பிரியாணி மாதிரின்னு சொல்லலாம். ஆத்தென்டிக் பிரியாணி கிடையாது, கைண்ட் ஆஃப் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையானது வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் தான் இன்றைக்கி. பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் 1/4 கிலோ மட்டன் 2 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி 2.5 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம். மசாலாவில் வெறுமனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த 3 தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த சிக்கன் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ மட்டன் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நிறைய நெய் ஊற்றணும். இங்கே நான் வெறும் 3 ஸ்பூன் தான் ஊற்றுறேன், 2 பேருக்கு பண்ணுறனால. நார்மலாக 2 பேருக்கு பண்ணுறதுக்கே 6 ஸ்பூன் கிட்ட ஊற்றுவாங்க. ஸோ 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஸோ நெய் நல்லா சூடானோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுருவோம். ஸோ இதை நல்லா பொரிஞ்சு வரும்போது என்ன பண்ணலான்னா, எடுத்து வச்சுருக்கிற மட்டன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மோஸ்ட்லி மட்டன் அங்கே பாகிஸ்தான் ரெசிபியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மட்டன் அப்படியே போடுவாங்க. இங்கே நான் 2 விசில் மட்டும் வச்சுட்டு போடுறேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ஸோ ஒரு 1 to 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா இதே மாதிரி நெய்யோடு சேர்த்து மட்டனை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்படியே 2 ஸ்பூன் கிட்ட தயிர், நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகா, இதையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டனில் ஆல்ரெடி நான் வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் மட்டனில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம ஃபைனலாக ரைஸை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளி இருக்குல்ல, தக்காளியே போட்டுருவோம். தக்காளி இந்த சைஸ்லேயே பெருசாக வெட்டிக்கோங்க. இதுக்கு 2 பேருக்கு பண்ணுறனால இங்கே நான் 2 நல்லா பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ்னால் ஒரு 3-4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி இதுக்கு நிறையா போடணும். ஸோ நல்லா தக்காளியும் மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். தக்காளியும் நல்லா வதங்கிடும். மட்டனோட அந்த தக்காளியில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாமே மட்டனில் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே தக்காளி நல்லாவே வதங்கியிருக்கு. தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு வாட்டி மசிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மசாலா போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வெறும் 3 மசாலா தான் போட போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா, மசாலா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது.
ஸோ அது ஒரு அரை டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றுவோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றுவோம். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெறும் அரை ஸ்பூன் மட்டும், அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு லிக்விட் டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ரைஸ் வந்து இதில் வேக வச்சு ஒரு 80% வந்து ரைஸ் வேக வச்சு இதில் போட போகிறோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிண்டி சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 15 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸு கரெக்டாக எல்லாமே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணி இதில் போட்டுருவோம். ஓகே, இப்போ பாஸ்மதியை வந்து வேக வச்சிடலாம். இங்கே வந்து நான் தண்ணியும் நெய், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் உள்ளே போட்டுடலாம். ஸோ கரெக்டாக இந்த மெத்தடுக்கு 7 மினிட்ஸ் மட்டும் இந்த பாஸ்மதியை வேக வச்சா போதும். ஒரு 80% வரைக்கும் வெந்தால் போதும். அப்புறம் நம்ம அந்த இதில் வச்சு தம் வச்சிடலாம். ஓகே, 7 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 6 மினிட்ஸ். இதுலேயே வந்து உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதே நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னா இதே இன்னும் நல்லா வந்து சூடு பண்ணிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு அந்த சுக்கா ஃப்ளேவரில் வரும். அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து ரைஸுக்கு அப்படி இல்லைன்னா தோசை, சப்பாத்தி அந்த இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, பாஸ்மதியும் வெந்துருச்சு, 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அதை எடுத்து இதில் போட்டுருவோம். ஸோ ரைஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், நெய் இருக்குல்ல, நெய் வந்து அப்படியே ஜஸ்ட்டு மேலோட்டமாக ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சாப் பண்ண மல்லி, புதினா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம தம் வச்சுருவோம். ஸோ எப்பவும் போல் தம் வைக்கிற மாதிரி தோசைக்கல் வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லோ ஃப்ளேமில் 7 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம். தம் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தம்மை உடச்சி விட்ருவோம். ஸோ சைட்லேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும். ஸோ அங்கங்கே வெள்ளையாக இருக்கணும், அங்கங்கே மசாலா ஒட்டி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த பாகிஸ்தானி கராஹி ரைஸ். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. வித்தின் 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக பண்ணிடலாம். இதே சிக்கன்னா 20 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைவல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு குக்கிங் வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.